சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரிய சோரகை சென்றாய பெருமாள் கோவிலில் வழிபாடு செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து பிரச்சாரத்தை தொடங்கினார். கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் வாக்கு சேகரிக்க சென்ற இபிஎஸ்க்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து அவரது நெற்றியில் திலகமிட்டனர். அப்போது இபிஎஸ்ஸின் அருகே நின்று கொண்டிருந்த வேட்பாளர் விக்னேஷ் ஆரத்தி தட்டில் காசு போடுவதற்காக தனது சட்டை பாக்கெட்டில் இருந்து பணம் எடுத்தபோது அதனை தடுத்த இபிஎஸ் வேட்பாளர் விக்னேஷிடம் கடிந்து கொண்டார். விருதுநகர் மக்களவை தேர்தலுக்கு பாஜக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நடிகை ராதிகா அவரது கணவர் சரத்குமாருடன் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது அங்கிருந்த பெண்கள் ராதிகா மற்றும் சரத்குமாருக்கு ஆரத்தி எடுக்க ராதிகாவுடன் வந்தவரோ வருங்கால மத்திய அமைச்சரே என கோஷமிட அதனை எதிர்பார்க்காத சரத்குமார் புன்னகையுடன் அந்த தொண்டரின் வயிற்றில் செல்ல பஞ்ச் ஒன்றை விட்டார். முன்னதாக கோவிலுக்குள் சென்ற ராதிகா சரத்குமாருடன் யார் செல்வது என பாஜகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்த காவலர்கள் அவர்களை சமாதானப்படுத்தி வெளியே அனுப்பினர். சென்னை துறைப்பாக்கத்தில் ஒரே மேடையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் 40 பேரையும் அறிமுகப்படுத்தி பேசிய அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் ஆணையத்திடம் சின்னம் கேட்டு வெறுப்படைந்து கடைசியில் செருப்பு சின்னம் கேட்டதாகவும் நகைச்சுவையுடன் பேசினார். அந்த வெறுப்புல தான் கேட்டேன், எனக்கு செருப்பை கொடுத்துரு. கெஜ்ரிவாலுக்கு விளக்கு மாதிரி எனக்கு செருப்பு. அவன் தலையிலிருந்து அடிக்கட்டு, நான் காலில் இருந்து அடிக்கிறேன். செருப்பு இதுக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொருவரின் பொறுப்பு. அது போட்டு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.